உஷா உஷா எனக்கு பணம் வேணும். எனக்கு பணம் கொடு, பணம் கொடு. எதுக்கு உனக்கு பணம்? எனக்கு பணம் கொடு உஷா, எனக்கு அர்ஜென்ட்டா வேணும். கொடு 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 கொடு. எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட பணம் இல்ல. இல்ல நீ போய் சொல்ற. எனக்கு வேணும் உஷா, நீ கொடு உஷா. ஐயோ தலையெல்லாம் ஜிவ்வுன்னு இழுக்குது உஷா. ஊசி குத்துற மாதிரி இருக்கு. பாரு என் கையெல்லாம் எப்படி நடக்குது பாரு உஷா. கொடு 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 உஷா. எவ்வளவு இருக்கும்? கொடு உஷா. என்கிட்ட பணம் இருக்கு. அப்ப கொடு 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 கொடு. தரமாட்டேன். தரமாட்டியா? தரமாட்டேன். ஏய் நில்லு. சந்தியா என்ன பண்ற? ஏய் என்ன பண்ற நீ? என்ன பண்ற? நோ சந்தியா வேண்டாம். சந்தியா நீ சொன்னா கேளு. அத கிழவை மரியாதை கிழவை. அப்ப கொடு பணம் கொடு, பணம் கொடு. எனக்கு பணம் வேணும். கொடு. எனக்கு பணம் வேணும். உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும்? நீ தானே என்ன பெத்த, நீ தானே என்ன பெத்த. அப்ப பணம் கொடு. தர முடியாது. உனக்கு ஒரு பைசா கூட தர முடியாது. என் கையெல்லாம் இப்படி நடக்குது பாரு. சந்தியா சந்தியா இங்க பாரு சந்தியா, நான் சொல்றத கேளு. நீ கொஞ்ச நேரம் ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியா போய்டும். ப்ளீஸ் சந்தியா சொன்னா கேளு. பைத்தியமாரி நீ, என்னால முடியல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சந்தியா இது பாரு, நீ இப்படி எல்லாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதுனால எதுவும் ஆகாதுமா. ப்ளீஸ் சந்தியா நான் சொல்றத கேளு. நீ உள்ள போய் நீ ரூம்ல போ சந்தியா, உள்ள போ. இரு உஷா, எதுக்கு இவ்வளவு உள்ள போ சொல்ற? இவ இந்த வீட்ல இருந்தால நம்ம எல்லாருக்கும் தலைவலிதான். இவ இங்க இருக்க வேண்டாம், வெளிய போட்டோம். ஏய் கிளம்பு, வெளிய போ, வெளிய போ. என்னப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவ இந்த நேரத்துல எங்க போவா? அவ எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே போய் தள்ளட்டும். இங்க இருந்து நம்ம கழுத்து அறுக்க வேண்டாம். வெளிய போ, வெளிய போ. அப்பதானே நீ, அப்பதானே. கொடு கொடு. எனக்கு தர முடியாது, கையெடு. தர முடியாது, போ. இப்போதைக்கு 1000 ரூபாய் கொடு. அதுக்கு அப்புறமா நான் உன்னை பணமே கேட்க பைசா மாட்டேன். தர முடியாது. கையெடு, வெளிய போ. போ வெளிய. அப்பா வேணாம்ப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. பிச்சைக்கார குடும்பம். அப்பா சந்தியா இங்க பாரு சந்தியா, நான் சொல்றத கேளு. ஐயோ சந்தியா ப்ளீஸ் calm down. காசு கொடு எனக்கு. தர முடியாது, ஒரு பைசா கூட தர முடியாது. வெளிய போன்னு சொல்றேன்ல, போ. அப்பா வேணாம்ப்பா ப்ளீஸ் பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. இப்போ எங்க போவா இவ? அவ இருக்க வேண்டாமா, போய் தள்ளிட்டுமா, போட்டும். பெத்தவனை விட என் ஃப்ரெண்ட்ஸே பரவாயில்ல. நான் உங்ககிட்டயே போறேன். சந்தியா அவளை தடுக்காதமா. நீ இந்த நேரத்துல எங்கேயும் போக வேண்டாம், நீ வீட்லயே இரு. நீ எங்கேயும் போகாத சந்தியா. நீ சரி போய் நான் போல. நீ வாங்கிட்டு வரியா? அப்போ வாங்கிட்டு வா. என்ன சொல்ற? நீ வெளிய போ, நீ வெளிய போ. நிக்காத, நீ வெளிய போ. அவ போட்டும். நான் போறேன். அதத்தான் நானும் சொல்றேன், நீ வெளிய போ. போயிடுவேன். அப்பா ஏன் பண்ணாத? வெளிய போ. சந்தியா இங்க பாரு உஷா, சொன்னங்க. இங்க பாரு, அவளை தடுக்காத, அவ போட்டும். அப்பா அவ செத்துக்கிட்டு இருக்காப்பா. அவளோட முடிவு அவளே தேடிக்கிறா. அதுக்கு நாம என்னமா பண்ண முடியும்? இல்லப்பா என்னால அவளை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். நான் முயற்சி பண்றேன்ப்பா. அம்மா அவ திருந்தணும்னா அவளுக்கே அந்த எண்ணம் இருக்கணும். அது உன்னால முடியாது. எப்படிப்பா இப்படி பேசுறீங்க? யாரோ சம்பந்தம் இல்லாதவங்கள பத்தி பேசுற மாதிரி. அவ உங்க பொண்ணுப்பா, நீங்க பெத்த பொண்ணு. சரிமா, ஆனா இப்ப அவளால உனக்கு பிரச்சனை ஆயிடுமே எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு அந்த பயந்தா. இத பாரு, என்னோட கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். சொன்னங்கள தயவு செஞ்சு விட்டுரு. அவளை திருத்த முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ என்ன விட வயசுல சின்ன பொண்ணுப்பா. என்னால அவளை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். நீங்க இந்த விஷயத்துல இனிமே தலையிட வேண்டாம், விட்டுங்க. அவ இந்த வீட்ல நம்ம கூட தான் இருப்பா. சந்தியா இங்க தான் இருப்பா. நான் அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு உஷா, வரேன். புரியாம பேசாத. எனக்கு தடுக்காதீங்க. இரு உஷா. நில்லுப்பா, சொல்றத கேளு. மாப்ள அயன் படம் பாத்தியா? பார்த்த மச்சான், சூப்பர் படம். அந்த படத்துல தமனா என்ன அழகு இல்ல? என்ன அழகு? வெள்ளையா இருந்தா அதெல்லாம் ஒரு அழகா? 1000 தான் சொல்லு, அவ அழகு அழகுதான். அட போப்பா, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆட்டோ வருமா? எங்க போகணுமா? அது எல்லோ பார்க் ஹோட்டல். 150 ரூபா ஆகும், பரவாயில்லையா? என்கிட்ட காசு இல்ல. என்னது காசு இல்லையா? இங்க பாருமா, பிரசவத்துக்கு கூட எங்க ஆட்டோ ஃப்ரீயா வராது. பெட்ரோல் என்ன விலை விக்குது தெரியுமா? மாப்ள இப்படி வா. ஆ? அட வாப்பா. என்ன மாப்ள? பாத்திய பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கு, போட்டு அமுக்கு. அப்படிங்கிற? ஆமாடா. சரி வா. ஆமா, நீ எங்க போகணும்னு சொன்ன? எல்லோ பார்க். ஆளை பார்த்தா டீசெண்டா இருக்கிற. சரி சரி வா, வந்து வண்டியில ஏறு. தேங்க்யூ சார். டேய் மா டேய், கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காந்துக்கோ. நம்ம பசங்க 2 பேர் இருக்கிறானுங்க, போற வழியில இறக்கி விட்டு போயிடலாம். சரி டேய் வாங்கடா, ஏறுடா.
அண்ணே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ப்ளூ டி-ஷர்ட் அண்ட் பிளாக் ஜீன்ஸ் போட்டு இந்த பக்கம் வந்தாங்களா? ஆமாம்மா. எங்க? இப்பதான் அந்த பொறுக்கி பசங்களோட ஆட்டோல போனாங்க. என்னங்க சொல்றீங்க? இப்போ நீங்க வரும்போது ஏத்தாப்புல ஒரு ஆட்டோ போச்சே, அதுதாம்மா போனாங்க. சீக்கிரமா போய் அந்த பொண்ணை காப்பாத்துங்கம்மா. ஐயோ, எங்க பேரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க சில பேர் வந்து சேர்ந்துருக்காங்கம்மா. அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பொண்ணு எல்லோ பார்க்கோ என்னமோ சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியலமா. ஐயோ, ஏங்க உடனே உங்க ஆட்டோ எடுக்கிறீங்களா? நம்ம அப்படியே அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணி போயிடலாம். ஐயோ, என்னால வர முடியாதுமா. என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்பதானே அவங்கள பொறுக்கி பசங்கன்னு சொன்னீங்க. என் தங்கச்சி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அதனாலதாம்மா பிரச்சனையே. நான் சொன்னேன்னு தெரிஞ்சா என்ன இருக்க விட மாட்டாங்க. நான் புள்ள குட்டிக்காரமா, நான் பொழப்பு நடத்தணும். அப்படியே சொல்லாதீங்க அண்ணே, ப்ளீஸ். தயவு செஞ்சு உடனே உங்க வண்டி எடுங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போய் ஏமா அந்த பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லி தான் சொன்னேன். நிச்சயமா மாட்டேமா. ஆளை விடுங்க. Thank God. துல்ஸ் நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்ன இருக்கேன். பிரச்சனை? என் வீட்டுக்கு என் கசின் வந்திருந்தா. சரி. அவ அது எனக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல. நான் அப்புறமா சொல்றேன். சரி. ஏதோ ஒரு 4 பொறுக்கி பசங்களோட அவ தெரியாம ஆட்டோல ஏறி போயிருக்கா துல்ஸ். இவரை நான் வர சொல்லி அவர் ஐயோ ஆளையே காணோம். என்ன பெண்ணாச்சு? இல்ல அவளை யாரோ 4 பேர் வண்டியில ஏத்திக்கிட்டு போயிருக்காங்க துல்ஸ். எங்க? நான் என்ன இந்த பக்கம் சரி போயிருக்காங்க. வண்டியில இருங்க, எங்கன்னு பார்க்கலாம். இறங்கடி கீழே. ஆடிக்கிற. கூட்டிட்டு போடா. ஏய், நடறி. ஏய், போ. ஏய், போடி. ஏய், போ. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, எங்க போன்னு சொன்ன நீ? ஹோட்டல் yellow பார்க். அங்க என்ன வேலை உனக்கு? ஏய், அத பத்தி உனக்கு என்ன? நீ ஒரு பொண்ணு, நாங்க 3 தடியனுங்க. எங்க கூட சேர்ந்து நீ ஆட்டோல வர்ற. அப்ப என்ன அர்த்தம்? நீ குஜிலை தானே? கில் பான்ஸ் பண்ணலாமா? ஏய்! நீ டோக் பார்ட்டி தானே? நீ டோக்கு பார்ட்டின்னு எனக்கு தெரியும். அத கையெல்லாம் ஒதுருத. இல்ல. டேய் மச்சான், இது டோக் பார்ட்டிடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு தெரியாதா? இருமா, என்ன விட்டுருங்க, நான் அவசரப்படாத. போயிடுறேன். ஏய், அவசரப்படாதம்மா. இப்ப நான் உன்னை காட்டினேன்னு வச்சுக்கோ, நீ போவே மாட்ட.
டேய் மாப்பிள அத்தை ஏடுறா. இந்தா பாரு இங்க பாரு இங்க பாரு. அருமையான சரக்கு. இங்க பாரு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. வேணுமா? வேணுமா? இல்ல என்கிட்ட படம் இல்ல, எனக்கு வேண்டாம். பணத்தை யாரு கேட்டா? உன்ன மாதிரி அழகான பொண்ணுகிட்டலாம் பணம் கேக்குறது இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் அழகா நீ ஒத்துழைச்சினா இது மாதிரி டெய்லி தருவோம். என்ன சொல்ற? இல்ல, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இதோ பாருடா. டேய் குர்ரா 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 இந்தா குர்ரா இந்தா வாங்கிக்க வாங்கிக்க. வேண்டாம். டேய் வாங்கிக்க. கதவை மூடுறா. ஏய், ஏறா. டேய் யாரா? தெரியலையே மச்சான். இது நம்ம இடடா. இது எவனுக்குடா தெரியும்? தெரியலையே மச்சான். போடா போய் பாரு. சந்தியா, சந்தியா, என்னமாச்சு? சந்தியா, are you okay? தோத்து பாத்து. சந்தியா, சந்தியா, சொன்னா கேளுமா? ஐயோ, பாத்து. சந்தியா, நோ, சந்தியா. டேய், சந்தியா, நீ பாரும்மா. ஐயோ, சந்தியா, சந்தியா, please. வேண்டாம், நான் சொல்றத கேளு. No, சந்தியா. வாங்க கூட்டு வாங்க கிளம்பு. வா, வீட்டுக்கு போலாம் சந்தியா. வீட்டுக்கு போலாமா? வா. சந்தியா சொன்னா கேளு. கேட்க மாட்டியா? வீட்டுக்கு போலாம் சொல்றேன்ல. என்ன உஷா வேணாம். வா போலாம். வா. சும்மா அராஜகம் பண்ணிக்கிட்டு. வா. வா. வா சந்தியா. வா. சந்தியா please. வா. சொன்னா கேளு சந்தியா. வா. ஐயோ. ஐயோ சந்தியா please. வா. சந்தியா இங்க வா நீ. வா இங்க வா. சந்தியா. வா சந்தியா. கேளுமா please. வா கேளுமா. வா. ஐயோ. ஐயோ. அப்படியே முடிஞ்சோடு. எங்க ஓட நீ வா. ஐயோ. வா. Please, please. வா. சந்தியா. Please, சந்தியா. படுமா. படு. ஒண்ணும் இல்ல. சந்தியா please. Be calm. அம்மா கையை பிடி. அந்த கையை பிடிமா. ஏய். நீ விடு, நான் பிடிச்சுக்கிறேன் விடு. அடங்க மாட்டியா நீ? சந்தியா, படு. சந்தியா படு சந்தியா. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல சந்தியா. சந்தியா, சொன்னா கேளு. ஒண்ணும் இல்ல சந்தியா. படு. படு சொல்றேன்ல. டேய். ஐயோ. படு சந்தியா. சந்தியா. சொன்னா கேளு. சந்தியா சொன்னா கேளு please. ஒண்ணும் இல்ல. சந்தியா please. சந்தியா. No. பேசாம போடு. ஒண்ணும் இல்ல போடு. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்க வெளியே போய் பேசுவோம். ஓகே, இன்னும் 1/2 hourல வந்துடுறேன். ஓகே சரி. அப்ப
நான் வரட்டுங்களா? டாக்டர், அவளை குணப்படுத்திட முடியுமா? நீங்க எல்லாம் மனசு வச்சா தாராளமா குணப்படுத்திடலாம். டாக்டர் எங்களுக்காக சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ அவளை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை. அவள் லைஃப் லாங் இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதான். இது ஒன்றும் காய்ச்சல் தலைவலி கிடையாது. டேப்லெட் கொடுத்தா உடனே சரியாகிறதுக்கு. இந்த மாதிரி போதை பழக்கம் உள்ளவங்களுக்கு மனசு உடம்பு ரெண்டுமே சம அளவில் கெட்டு போயிருக்கும். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய நேரம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் ரொம்ப தேவை. நான் சகிப்புத்தன்மைன்னு சொன்னது உங்கள் எல்லாருக்கும். அவங்களால கஷ்டங்கள் வரலாம், அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்கள சரி பண்ணுங்க. இப்போ நான் போட்டிருக்கிற இன்ஜெக்ஷனால் அவங்க 2 நாள் நல்லா தூங்குவாங்க. திரும்பவும் பழைய மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்காக தொடர்ந்து நான் இந்த இன்ஜெக்ஷனையே போட முடியாதுல்ல. சைக்கலாஜிக்கலாக ட்ரீட் பண்ணணும், கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணும். உங்களோட அன்பு, அரவணைப்பு அதிகம் தேவை. திரும்பவும் சொல்கிறேன், இதில் உங்களோட சகிப்புத்தன்மை தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? நிச்சயமா டாக்டர், நாங்க அவளை நல்லா பார்த்துப்போம். அப்புறம் சிரமம் பார்க்காம இந்த நேரத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை பாருங்கம்மா, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். வர வேண்டியது தான் ஒரு நல்ல டாக்டரோட கடமை. சரி, வரட்டுங்களா? தேங்க்யூ ஓகே டாக்டர். உஷா, நான் டாக்டர் அனுப்பிச்சிட்டு ஓகே வந்தேன். துல்ஸ். உஷா, நீ ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க. உன்னால நிச்சயமா அவளை குணப்படுத்த முடியாது. இதுல உன்னோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுமோங்கிற பயந்தாமா எனக்கு. என்னால அவளை குணப்படுத்த முடியும்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ ஏன் தங்கச்சி, அவளை நான் தான் பாத்துக்கணும். உஷா, நான்